ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சுஷிஸ் கிச்சன். சுஷிஸ் கிச்சனில் இன்றைக்கி வந்து தமிழ் லாங்குவேஜில் பேசி வீடியோ போட்டுட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து என் கிச்சனில் வந்து அரிசி ரொட்டி எப்படி செய்யலான்னுட்டு பார்க்கலாம் வாங்க. எனக்கு மல்டி லாங்குவேஜ் தெரியும், ஆனால் சுமாராக தான் பேசுவேன். நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு தமிழ் சப்ஸ்கிரைபர் கூட இருக்காங்க. அவங்களுக்காக நான் தமிழ் லாங்குவேஜில் பேசி போட்டுட்டு இருக்கேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து அரிசி ரொட்டி செய்கிறதுக்கு என்னென்ன வேணும்னு எடுத்து வச்சிருக்கேன். என்னென்ன வேணும்னுட்டு இப்போ பார்க்கலாம் வாங்க. ரொட்டி இப்படி பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு. இதுக்கு ரெட் சட்னியோட நெய் வச்சு சர்வ் பண்ணிட்டு இருக்கு பாருங்கள். இதுக்கு வந்து ஒரு பவுல் அரிசி மாவு, அப்புறமா சோம்பு கீரை, கொத்தமல்லி, கறிவேப்பிலை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட், அப்புறமா வெங்காயம் வச்சுருக்கேன், சால்ட் வச்சுருக்கேன், அப்புறமா பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். இவ்வளோ இதுக்கு அரிசி மாவு ரொட்டி செய்கிறதுக்கு வேண்டிய பொருட்கள். இப்போ பாருங்கள், ரெட் காரத்துக்கு வந்து சில்லிஸ் வச்சுருக்கேன். பேடகை சில்லி, குண்டூர் சில்லி, அப்புறமா பூண்டு, புளி வச்சுருக்கேன், சால்ட்டு, அப்புறமா ட்ரை கோகோனட் வச்சுருக்கேன், ஜீரகம், மிளகு வச்சுருக்கேன், அப்புறமா லாஸ்ட்டில் கொத்தமல்லி போட்டுக்கணும், அதுவும் வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் வச்சு ஒரு காரம் ரெடி பண்ணலாம், ரெட் சட்னி. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக பேன் வச்சுக்கிட்டு அதில் 2 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் போட்டுட்டு மிளகாய் எல்லாம் போட்டு ஒரு 10 பேடகை சில்லிஸ் இருக்குது, ஒரு 4-5 குண்டூர் சில்லிஸ் இருக்குது. காரத்துக்கு அது, இது கலருக்காக. ரெண்டுமே கொஞ்சம் கலர் டர்ன் ஆகணும். கொஞ்சம் பிளாக்காக அங்கங்கே பிளாக்காக வந்ததாக காரம் நல்லா இருக்கும். அப்புறமா ஒரு ஜார் வச்சுட்டு அதுக்குள்ளே சீரகம் போட்டுக்கோங்க. அப்புறமா மிளகு வச்சுருக்கேன், ஒரு சின்ன ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. அடுத்ததாக பூண்டு, புளியும் வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். பூண்டு உரிக்காமையே போட்டுக்கோங்க, டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறமா முத்தின தேங்காய், அந்த ட்ரை கோகோனட், அதையும் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக போட்டுக்கோங்க. கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நாங்கள் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ரெட் சில்லிஸ் எல்லாம் இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு கோர்ஸாக பேஸ்ட் பண்ணணும். கோர்ஸாக பேஸ்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வந்து கொத்தமல்லி போட்டு பேஸ்ட் பண்ணணும். இப்போ முடிஞ்சது, காரம் எல்லாம் கிரைண்ட் பண்ணியாச்சு பாருங்கள், மிக்சியில் போட்டு ஆட்டி வந்தாச்சு. இப்போ வந்து நான் வச்சு காட்டிட்டு, இது ரொம்ப நல்லா இருக்குது. இந்த அரிசி மாவு ரொட்டிக்கு வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. நீங்கள் பண்ணி பாருங்கள், சப்பாத்தி கூட நல்லா இருக்கும். இப்போ வந்து அரிசி மாவு ரொட்டிக்காக என்னென்ன போட்டு ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாண்ட்லி வச்சுட்டு அதுக்குள்ளே வந்து அரிசி மாவு போட்டுட்டு இருக்கேன். ஒரு 2 கிளாஸ் இருக்கும் அரிசி மாவு. அதுக்கப்புறமா வந்து ஒரு 2 வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது மசாலா ரொட்டி, அதையும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கேரட், 2 கேரட் வந்து துருவி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அப்புறமா கொத்தமல்லியும் கறிவேப்பிலையும் அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா சோம்பு கீரைன்னு தான் தமிழில் சொல்லுவாங்க, நாங்கள் இங்கிலீஷில் தில்லீவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கன்னடாவில் சபாஷ் கீரை. இது வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க, நிறைய பேருக்கு அது பிடிக்காது. அப்புறமா கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கலாம். சால்ட் போட்டுட்டு இதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் அவரைக்கொட்டை கூட இப்போ சீசன் இல்லைங்களா, அதையும் கூட போட்டு பண்ணலாம், நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அதை வேக வச்சுட்டு இதுக்குள்ளே போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு பண்ணலாம். இப்போ பாருங்கள், சுடு தண்ணி வச்சுருக்கேன். கை சுடுற அளவுக்கு சூடாக இருக்கணும், அவ்வளோதான். ரொம்ப சூடு இல்லை, பாயில் பண்ணாதீங்க. ஒரு 50% காய்ச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இப்படி பண்ணால், நீங்கள் சுடு தண்ணியில் இது மாவு மிக்ஸ் பண்ணால் பைண்டிங் நல்லா வரும், தட்டும்போது கையில் ஒட்டாது. பாருங்கள், எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து ரொட்டி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் பாருங்கள், இந்த மாதிரி சப்பாத்தி ஷீட் வச்சுருக்கேன். இது எல்லா கடையிலையும் கிடைக்கும், ஆன்லைன்லேயும் கிடைக்கும். கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு ஒரு கையளவு மாவு எடுத்து இது மேலே தட்டிக்கலாம். சென்டரில் வந்து பச்சை தண்ணி பக்கத்தில் ஒரு கிண்ணல வச்சுக்கிட்டு பவுலில் வச்சுட்டு கொஞ்சம் கை வந்து டச் பண்ணி தட்டிக்கோங்க. அப்போ கையில் ஒட்டாது, நீட்டாக வரும் ரொட்டி. ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது, பண்ணி பாருங்கள். பாருங்கள், இந்த மாதிரி தட்டுங்க. பாருங்க, இல்லை ஒரு துணியில் கூட நீங்கள் தட்டிக்கலாம், அதுக்காக ஒரு துணி வச்சுட்டு தட்டிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஈஸியாக வந்துடும். இப்போ ரொட்டியை வந்து தவா மேலே போட்டு நாங்கள் செய்யணும். இப்போ பாருங்கள், தவா வச்சிருக்கேன். தவா சூடானதுக்கப்புறம் வந்து ஒரு கொஞ்சமாக எண்ணெய் அது மேலே போட்டுட்டு இப்போ டைரெக்டாக கையிலேயே எடுத்து நான் தவா மேலே போடுறேன். இந்த சைடு ஒரு 2-3 நிமிஷம் வேக வைக்கணும். திருப்பி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் வேக வைக்கணும். இப்போ வந்து மேலெல்லாம் வந்து வெயிட்டாக வரும். ஒரு வாட்டி கொஞ்சமாக தண்ணி தெளிக்கணும். ஒரு துணியில் வச்சு தண்ணியில் டிப் பண்ணி ரொட்டி மேலே வந்து ப்ரெஸ் பண்ணி எடுங்க. இல்லைன்னா கையிலேயே ஸ்ப்ரிங்கிள் மாதிரி பண்ணுங்க. சூடு தாங்குதுன்னா அந்த மாதிரி கையிலேயே பண்ணிக்கலாம்.
பாருங்கள் இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. இப்போ திருப்பி போடலாம். திருப்பி போட்டு நாங்கள் ஆயில் கூட போட்டு அப்படியே வேக வச்சுக்கலாம். ஆயில் வேண்டான்னா அடுத்து சட்னி போடும்போது கீ வச்சு சாப்பிடலாம். பாருங்கள் இப்போ ஆயில் வேணும்னா ஒரு ஸ்பூன் அந்த சைடு இந்த சைடு ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். பாருங்கள் ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ரெட் காரத்தோட நான் கீ போட்டு சர்வ் பண்ணுறேன். நீங்களும் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன் தமிழ் எப்படி இருக்குன்னுட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.